அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்திருந்த மினி விலாக். ஃப்ரைடே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு குக்கர் சூடானதுக்கப்புறமா கீ, எண்ணெய் இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி சேர்த்து, தக்காளி வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, வதங்குச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுக்காக லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் 1:2ன்ற ரேஷியோவில் 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிரும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி